அண்ணாமலை யார் யாருடைய பலான வீடியோக்களை எங்கு பத்திரமாக வைத்திருக்கிறார், எந்த லாக்கர்ல இருக்குதுங்கிற வரைக்கும் எனக்கு தெரியும். விரைவில் அந்த ஆதாரங்களை நான் வெளியிடுவேன் அப்படின்னு திருச்சி சூர்யா ஒரு பெரிய அணுகுண்டை தூக்கி போட்டுக்கிறார். ரைட்டா? அதை விட முக்கியமாக ஒன்று சொல்லியிருக்காரு. ₹1 ₹2 இல்லை சார், ஒரு கவுன்சிலராக கூட தேர்ந்தெடுக்கப்படாத அண்ணாமலை 10,000 கோடி ரூபாய் அளவுக்கு சம்பாதித்திருக்கிறார் அப்படின்னு அடுத்த குண்டத்துக்கு போட்டிருக்கார். இந்த 10,000 கோடி ரூபாய் அளவிலான பணம் எங்கெங்கு முதலீடு செய்யப்பட்டிருக்கிறது என்று அவர் சொல்லுகிறார். இதுதான் இப்போ ஒரு பெரிய ஊழலை ஒழிக்க வந்த உத்தமர் அண்ணாமலையினுடைய முகத்திரை கிழிந்து தொங்குகிறது. இதில் யார் யாருடைய வீடியோலாம் மாட்டிருக்குதுன்னு வேற அவர் சொல்கிறார். அதையும் நாம் இந்த வீடியோவிற்குள் பார்க்க இருக்கின்றோம். வீடியோவிற்குள் செல்வோம். அனைவருக்கும் வணக்கம். இது தமிழ் கேள்வி. மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. நான் செந்தில் வேல் வீச்சு. தமிழ் கேள்வியை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் தமிழ் கேள்வியை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள், உங்கள் ஆதரவை தாருங்கள் என்று அன்போடு கேட்டு இன்னைக்கு இந்த வீடியோக்குள்ளே நம்ம செல்வோம். அண்ணாமலை தமிழ்நாடு பாஜக தலைவராக பதவியேற்றதில் இருந்தே அந்த கட்சிக்கு ஆடியோ வீடியோ கட்சி அப்படிங்கிற அளவுக்கு பெயர் மாற்றப்பட்டு விட்டது நம்ம எல்லோருக்கும் தெரியும். கேடி ராகவனில் தொடங்கி பல பேருடைய சர்ச்சைக்குரிய காணொலிகள் பொது தளத்திற்கு வந்தன. அது குறித்து பல்வேறு விவாதங்கள் எழுந்தன. அதன் பின்னால் அண்ணாமலை இருப்பதாக குற்றச்சாட்டுக்கள் எழுந்தன. இதெல்லாமே நமக்கு தெரிஞ்ச ஒன்று. அண்ணாமலையினுடைய வலதுகரமாக பார்க்கப்பட்ட, அண்ணாமலை தான் என் தலைவர் அப்படின்னு சொன்ன திருச்சி சூர்யா அவர்கள் பாஜகவிலிருந்து நீக்கப்பட்ட பின் பல்வேறு அதிரடி குற்றச்சாட்டுக்களை, புகார்களை, இன்னும் சொல்ல போனால் பல அணுகுண்டுகளை தூக்கி டெய்லி போட்டுக்கிட்டு இருக்காரு மீடியாவில். அண்ணாமலை தரப்புலேருந்து இதுவரைக்கும் அதுக்கு பதிலோ மறுப்போ வரவே இல்லை. அது ஏன் என்பதுதான் அடுத்த கேள்வி. இப்படி பல குண்டுகளை தினமும் போடக்கூடிய திருச்சி சூர்யா சமீபத்தில் சில யூடியூப் தொலைக்காட்சிகளுக்கு பேட்டி அளித்திருக்கிறார். அந்த பேட்டியில் அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அண்ணாமலை பாஜக மாநில தலைவராக வந்து அதன் மூலமே கிட்டத்தட்ட 10,000 கோடி ரூபாய் அளவுக்கு ஈட்டியிருக்கிறார். இது இவருடைய அண்ணாமலையினுடைய மனைவி அவர்களுடைய பெயரில் வெளிநாடுகளில் ஐடி கம்பெனி தொடங்கப்பட்டிருக்கிறது. எத்தனை கம்பெனி தொடங்கப்பட்டிருக்குன்னு தெரியுமா அப்படின்னு சொல்கிறாரு. 10க்கும் மேற்பட்ட ஐடி நிறுவனங்கள் வெளிநாடுகளில் அண்ணாமலையினுடைய மனைவி பெயரில் தொடங்கப்பட்டிருக்கிறது அப்படிங்கிறார். அண்ணாமலையினுடைய மைத்துனர்கள் பெயரில் பல இடங்களில் பல தொழில்கள் தொடங்கப்பட்டு இந்த 10,000 கோடி ரூபாய் அதில் முதலீடு செய்யப்பட்டிருக்கிறது அப்படிங்கிற குற்றச்சாட்டை அவர் என்ன செய்கிறாரு, திருச்சி சூர்யா சொல்லுகிறார். அப்படி சார், என்ன சார் போகிற போக்கில் இங்கே அவன் உழைத்து சம்பாதிக்கக்கூடிய உழைக்கும் மக்கள் ஒரு மாதம் ஒரு 25,000 ரூபாய் சம்பாதிக்கிறதுக்கு எவ்வளவு கடும் உழைப்பை போட வேண்டியிருக்குது. என்ன சார் அண்ணாமலை 10,000 கோடி சம்பாதிச்சிட்டாருன்னு சொல்லிட்டீங்க. 10,000 கோடி சம்பாதிக்கிறதுக்கு அவர் என்ன அமைச்சரா? நம்புற மாதிரி சொல்லுங்க சார் அப்படின்னு எல்லாருக்கும் தோணும். எப்படி சம்பாதிச்சிருப்பார் 10,000 கோடி அப்படின்னு. இப்போ இந்த இடத்துல தான் கடந்த காலங்களை எடுத்து அப்படியே கொஞ்சம் யோசிச்சு பார்த்தீங்கன்னா, நம்ம தமிழ் கேள்வியில் வீடியோலையும் இதை சொல்லியிருக்கிறோம். இந்த ஐயப்பாட்டை எழுப்பியிருக்கிறோம். அமலாக்கத்துறை, சிபிஐ உள்ளிட்டவற்றை வைத்து அரசியல்வாதிகளை மிரட்டுவது, தொழிலதிபர்களை மிரட்டுவது, அதன் மூலம் ஒரு பெரும் பணம் ஈட்டப்பட்டிருக்கிறது, திரட்டப்பட்டிருக்கிறது என்ற சந்தேகமும் ஐயமும் சமூக வலைதளங்களில் தொடர்ச்சியாக எழுந்தன, முன்வைக்கப்பட்டன. இதை பாருங்க, உங்களை பற்றின ஃபைல் அமலாக்கத்துறையிட்ட இருக்குது, அவ்வளோதான். அதனால் பார்த்துக்குங்க. ரைடு வராமல் இருக்கணும்னா என்ற தொனியில் மிரட்டப்பட்டு இந்த பல 10,000 கோடி ரூபாய்கள் அண்ணாமலையால் முறைகேடாக என்ன செய்யப்பட்டிருக்கிறது, ஈட்டப்பட்டிருப்பதாக ஒரு குற்றச்சாட்டு அண்ணாமலையின் மீது இருக்கிறது. இது உண்மையா இல்லையா என்பதையெல்லாம் அண்ணாமலை தான் மறுக்கணும். ஆனால் இந்த நிமிடம் வரைக்கும் அண்ணாமலை இது குறித்து வாய் திறக்க மறுக்கிறார். ஏற்கனவே ஆபாச வீடியோக்கள் வைத்துக்கொண்டு கட்சியினுடைய மூத்த முன்னணி தலைவர்களை அவர் மிரட்டி வருகிறார் அப்படிங்கிற குற்றச்சாட்டு இருந்துச்சு. அதில் திருச்சி சூர்யா என்ன சொல்கிறாருன்னா, கேசவ விநாயகம் அவர்கள், அவர் முழு நேர ஆர்எஸ்எஸ் ஊழியர், பிரம்மச்சாரி அப்படின்னா என்ன அர்த்தம்னா திருமணம் ஆகாதவர். ஓகே, புரியுது. திருமணம் ஆகாதவர் அப்படி வச்சுப்போம். பிரம்மச்சாரி என்பது வேறு, திருமணம் ஆகாதவர் என்பது வேறு. ஸோ திருமணம் ஆகாத அவர் அவருடைய வீடியோக்களும் மத்திய அமைச்சர் ஒருவருடைய வீடியோக்களும் கூட அண்ணாமலை வசம் இருப்பதாக திருச்சி சூர்யா சொல்றாரு. எதையுமே நான் சொல்லலை, என் கருத்து இல்லை, திருச்சி சூர்யா பேசியிருப்பது. இதெல்லாம் எங்கே இருக்குதுன்னு ஆதாரத்தையும் நான் வெளியிடுவேன்கிறார். அதான் இப்போ பிரச்சனை. ஆனால் மற்றதுக்கெல்லாம் வாய்கிலேயே பேசுவார்ல தம்பி அண்ணாமலை. ஏய், நான் சவால் விடுகிறேன், அது இது அவனை இவனை அப்படி இப்படிம்பார்ல. RS பாரதி உள்ளிட்டவர்கள் மீது நான் வழக்கு தொடுப்பேன், சிறைக்கு அனுப்புவேன்லாம் சொன்னார்ல. இவ்வளவு பெரிய அணுகுண்டை தூக்கி வீசியிருக்கிறார் திருச்சி சூர்யா. இவ்வளவு பெரிய குற்றச்சாட்டை சொல்லியிருக்கிறார். தம்பி அண்ணாமலையோடு இருந்த மனிதர் அவர். அண்ணாமலை தான் தன் தலைவர் என்று சொன்னவர்.
அவர் வந்து என்கிட்ட ஆதாரம் இருக்குது, எல்லா ஆதாரமும் இருக்குன்னு உறுதியாக வந்து சவால் விடுகிறார். அண்ணாமலை ஏதாவது வாய் திறக்கணுமே, ஏன் வாய் திறக்கல அப்படின்னா என்ன அர்த்தம்? இந்த கேள்வி எழுகிறது. நான் என்ன கேட்குறேன், நீங்கள் 4 எம்எல்ஏக்கள் 2 எம்பிக்கள் விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு, திருமாவளவன் அவர்களுக்கு ஒய் பிரிவு பாதுகாப்புலாம் இல்லை தமிழ்நாட்டில். இன்றைக்கி தமிழ்நாட்டில் ஒய் பிரிவு இந்த மாதிரியான பாதுகாப்பு, ஜெட் பிரிவு, ஒய் பிரிவு பாதுகாப்பெல்லாம் முதலமைச்சருக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. அம்மையார் செல்வி ஜெயலலிதா அவர்கள் எதிர்க்கட்சி தலைவராக இருந்தபோது செல்வி ஜெயலலிதா அவர்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்குது. கலைஞருக்கு இருந்திருக்கு கடந்த காலங்களில். வேற யாருக்கும் இவ்வளவு பெரிய பாதுகாப்பெல்லாம் எந்த கட்சி தலைவர்களுக்கும் கொடுக்கப்பட்டதில்லை. அண்ணாமலை ஒரு கவுன்சிலர் எலெக்ஷனில் கூட ஜெயிக்காத ஒருவர். பாஜக தமிழ்நாட்டில் மிகப்பெரிய கட்சியும் கிடையாது. ஆனால் இவருக்கு ஏன் ஒய் பிரிவு பாதுகாப்பு? அப்போது இவருக்கு யாராலோ ஆபத்து இருக்கிறது என்று நினச்சி கொடுக்கப்பட்டிருக்குது. அப்படின்னா யாரால்? அப்போ இவரால் பாதிக்கப்பட்டிருக்கிறார்களா? யார் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள்? இவரால் மிரட்டப்பட்டவர்களா? இவர் பல பேரையும் மிரட்டி இருக்கிறாரா? மிரட்டி பணம் வசூலித்திருக்கிறாரா? இது போன்ற பல கேள்விகள் அடுத்தடுத்து எழுதில்லை. ஏன்னா மக்கள் சார்ந்த எந்த பிரச்சனைகளுக்கும் தம்பி அண்ணாமலை முன்னின்று போராட்டம் நடத்தியதில்லை, குரல் கொடுத்ததில்லை. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீட்டை பற்றி ஏதாவது பேசியிருக்கியா? இல்லை. அப்போது ஏதோ ஒரு இடத்துலேருந்து உனக்கு த்ரெட்டு வருது அப்படின்னு நீ சந்தேகப்பட்டு உனக்கு பாதுகாப்பு கொடுக்கப்பட்டிருக்குன்னா என்ன? இதெல்லாம் சேர்த்து எழுப்பப்பட வேண்டிய கேள்வி. இந்த நிமிடம் வரைக்கும் இதை பற்றி பாஜக வாய் திறக்க மறுக்கிறது, தம்பி அண்ணாமலை உள்ளிட்டவர்களும் வாய் திறக்க மறுக்கிறார்கள். ஆனால் டெய்லி திருச்சி சூர்யா அடித்து இறங்கிட்டு இருக்கிறாரு. ரைட், இது ஒரு பக்கம் இருக்கட்டும் சார். கட்சியை விட்டு நீக்கிட்டாங்க சார், அந்த விரக்தியில் அவர் பேசுகிறா சார், நீங்கள் சொல்லலாம். அதையாவது சொல்லணும்னா அண்ணாமலை அதையும் சொல்ல மறுக்கிறார். அப்போ ஒரு சாமானியனுக்கு, பார்வையாளனுக்கு என்ன சந்தேகம் வருதுன்னா, அண்ணாமலை அப்படி ஏதேனும் சொன்னால் அடுத்த நிமிடம் திருச்சி சூர்யா ஒருவேளை ஆதாரத்தை வெளியிடக்கூடும், வாய்ப்பு இருக்குதுல்ல. அவர் பல ஆடியோக்கள் தன் கைவசம் இருப்பதாக சொல்லுகிறார். யாரா ஆடியோலாம் அனுப்புகிறாங்கன்னு கேட்டால் கட்சிக்காரன் தாங்க அனுப்புகிறாங்கிறாரு. கட்சிக்காரர்களே பலருடைய ஆடியோக்களையும் அவருக்கு அனுப்புவதாக சொல்லுகிறார். அப்போது தேவையில்லாமல் இப்போ அவரை என்ன செய்ய வேண்டாம், டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம் அப்படின்னு அண்ணாமலை அஞ்சு நடுங்கி பயந்து இருக்கிறாரா அப்படிங்கிற கேள்வியும் சேர்ந்தே இதில் எழுகிறது. இவ்வளவு பஞ்சாயத்தை வைத்துக்கொண்டு தம்பி அண்ணாமலை இன்னைக்கு வந்து தமிழ்நாடு அரசு ஒரு அற்புதமான திட்டத்தை தொடங்கி இருக்கிறது. நான் அந்த வீடியோ உங்களுக்கு காட்டுறேன், தயவுசெய்து பாருங்கள் நண்பர்களே. அற்புதமான திட்டம், காலை உணவு திட்டம். இன்றைக்கு தமிழ்நாட்டினுடைய அனைத்து பள்ளிகளுக்கும், அதாவது எய்டட் ஸ்கூல்னு சொல்லுவோம். இப்போ நான் படித்தாலாம் எய்டட் ஸ்கூல்ஸ், நீங்கள் பார்த்துருப்பீங்க இந்த கிறிஸ்டியன் மேனேஜ்மெண்ட் ஸ்கூல்ஸ்லாம். அதாவது மேனேஜ்மெண்ட், அது நிர்வாகம் வேறு ஒரு கையில் இருக்கும், சம்பளம் வந்து அரசு கொடுக்கும், அது எய்டட் ஸ்கூல். காலை உணவு திட்டத்தை தமிழ்நாடு முதலமைச்சர் முதலில் அரசு பள்ளிகளில், அதுவும் குறிப்பிட்ட சில அரசு பள்ளிகளுக்கு தொடங்கி வைத்தார். அதன் பிறகு அனைத்து அரசு பள்ளிகளுக்கும் தமிழ்நாடு முழுவதும் அது விரிவாக்கம் செய்யப்பட்டது. இப்போ அரசு உதவி பெறும் பள்ளிகளுக்கும் அது விரிவாக்கம் செய்யப்பட்டு விட்டது. ரைட்டா? ஒரு குழந்தைக்கு சொல்லுவோம், குழந்தை பொய் சொல்லாது, குழந்தைங்களுக்கு நடிக்க தெரியாதுல்ல, இயல்பாக தானே இருக்கும். ஒரு குழந்தை பேசின ஒரு வீடியோ இருக்குது, நீங்கள் அந்த வீடியோ வைரலாக இருக்கும், நீங்களும் பார்த்துருப்பீங்க. நீங்கள் அந்த வீடியோ பாருங்கள், அந்த சிரிப்புக்கு கோடி கொடுத்தாலும் தகும். நம்ம எளிய மக்களின் மொழியில் சொல்லணுன்னா, ஐயோ என் கண்ணே பட்டுடுச்சு அப்படிமாங்க அந்த ஊரில். அந்த மாதிரி அந்த பிள்ளை சிரித்த சிரிப்புக்கு கண்ணே விழுந்துடுச்சு அப்படிமாங்க கிராமங்களாக இருந்தால். அந்த மாதிரி அந்த குழந்தை அந்த காலை உணவு திட்டத்தை அவ்வளவு சந்தோஷமாக மகிழ்ச்சியாக வரவேற்கிறது. அதை கூட குறை சொல்கிறாங்க இந்த ஆள் அண்ணாமலை. அதான் கடுப்பாக இருக்குது. இப்போ ஏன் நான் இதை பேசுனேன்னா, இவ்வளவு ஓட்டையை வச்சுக்கிட்டு நீ வந்து தமிழ்நாடு அரசு செய்கிற எல்லாத்தையும் குறை சொல்கிற பற்றியா, அதுதான் கடுப்பு. இப்போ நீங்கள் அந்த முதல்ல அந்த குழந்தையோடைய அந்த புன்னகையையும் அந்த வீடியோவையும் நீங்கள் பாருங்கள். அதன் பிறகு அண்ணாமலை வந்து இதில் என்ன குறை சொல்கிறான் அப்படிங்கிறது இருக்குல்ல, அதை நான் பேசுவோம். அது முக்கியமான பிரச்சனை. நீங்கள் அந்த வீடியோ பாருங்கள். காலையில் உணவு திட்டத்தை கொடுத்தோன்னே எனக்கு ரொம்ப சந்தோஷமா ஆயிடுச்சு. இது கொடுத்தவங்களுக்கு ரொம்ப தேங்க்ஸ். எனக்கு சத்துணவு கொடுக்குற சாப்பாடு ரொம்ப பிடிக்கும். இங்கே சாப்பிடுறது தான் ரொம்ப தெம்பா இருக்குது. இங்கே வந்து கேசரி இதெல்லாம் போடுறோம். அங்கே வீட்டில் சாப்பிடும் போது பருப்போ இல்லை ஒன்று. பார்த்துட்டிங்களா எவ்வளோ சந்தோஷமா அந்த குழந்தைல சிரிக்குது. வீட்டில் இதெல்லாம் செஞ்சு தரமாட்டாங்க. உண்மைங்க. கிராமங்களில் நான் பார்த்துருக்குறேன், கிராமத்துலேருந்து வந்த பையன். பலகாரம் அப்படின்னா என்ன தெரியுமா? இட்லி தோசை தாங்க பலகாரம். தென் மாவட்டங்களில் கிராமங்களில் பலகாரம்னா இட்லியும் தோசையும். அது எப்போ கிடைக்கும் தெரியுமா? கோயில் கொடை, பொங்கல், தீபாவளி, கல்யாணம், அப்போ தான். வருஷத்துக்கு 3 வாட்டி கிடச்சா பெருசு. பழைய கஞ்சி. அப்படித்தான் அங்கே பல பேரும் படித்து மேலே வந்திருக்கிறான். அப்போ அப்படிப்பட்ட ஒரு சூழல் இருக்கக்கூடிய ஒரு இடத்துல
அரசு ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விதமான உணவு. இன்னைக்கு வந்து ரவா கிச்சடி, ஒரு நாள் கேசரி, ஒரு நாள் உப்புமா, ஒரு நாள் முந்திரி பருப்பு இதெல்லாம் போட்டு வந்து முட்டையும் சேர்த்து ஒரு கறி, இப்படி தினசரி ஆரோக்கியமான உணவுகள், சரிவிகித சமமான உணவுகளை காலை உணவு திட்டத்தில் அரசு கொடுக்கிறது. மாண்புமிகு முதலமைச்சர் சொல்லுகிறார், எப்படியாவது என் பிள்ளைகளை படிக்க வச்சிடணுங்கிறார். இந்த பிள்ளைகளை படிக்க வைக்க வேண்டும். எம்எல்ஏக்களுக்கு சொல்லுகிறார், ஒவ்வொரு எம்எல்ஏக்களுக்கும் சொல்கிறேன், நீங்கள் உங்கள் தட்டில் ஒரு உணவு எவ்வளவு சிறப்பானதாக இருக்க வேண்டும் என்று நினைக்கிறீர்களோ அதே மாதிரி சிறப்பானதாக அந்த உணவு இருப்பதை உறுதி செய்ய வேண்டிய பொறுப்பு உங்களுக்கு இருக்குதுங்கிறாரு. இவ்வளவு தூரம் அந்த திட்டத்தை கொண்டு வந்தா வாயிலே வடை சுடுற நீ வந்து என்ன சொல்ற? இது வந்து ஒன்றிய அரசின் திட்டம். தேசிய கல்விக் கொள்கையில் நாங்கள் சொல்லி இருக்கிறோம் காலை உணவை தர வேண்டும் என்று. சரிப்பா, எப்பா அதை ஏன் நீ ஆட்சி செய்கிற மாநிலத்தில் நடத்தலை? நீங்கள் ஆட்சி செய்கிற உத்தரப்பிரதேசத்தில் காலை உணவு இருக்குதா? மத்தியான உணவே ஒழுங்காக கொடுக்க வக்கில்லாமல் உட்காந்துருக்கீங்க. வெறும் சப்பாத்தி, உப்பு, அதை தொட்டு தானே பிள்ளைங்க சாப்பிட்டுச்சு. வீடியோஸ் எவ்வளோ வந்துச்சு, வேணுமா காட்டட்டுமா திருப்பியும்? ஏன் இப்போ பாஜக ஆட்சி செய்யக்கூடிய எத்தனை மாநிலங்கள் குஜராத்தில் இருக்குதா, உத்தரப்பிரதேசத்தில் இருக்குதா? பாஜக ஆட்சி செய்யக்கூடிய மாநிலங்கள் எதுலையாவது நீங்கள் தேசிய கல்விக் கொள்கைகளை நீங்கள் சொன்னதை நீங்களே ஏன் நடைமுறைப்படுத்தவில்லை? என்னடா கலர் கலராக ரீல் விடுறேன்னு மாதிரி. இந்தியாவிற்கே முன்னோடி மாநிலம் மதிய உணவு திட்டத்தில் மிட் டே மீல்ஸில் தமிழ்நாடு. நீதி கட்சி தொடங்கி ஐயா காமராஜர் அதை அடுத்த கட்டத்திற்கு நகர்த்துகிறார். பெருந்தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் அதை சத்துணவு திட்டமாக மாற்றினார். அதில் சத்தான உணவை சேர்க்க வேண்டும் என்று சொல்லி முட்டையை சேர்த்தவர் முத்தமிழர் டாக்டர் கலைஞர். வாழைப்பழம் கொடுத்து அது வந்து வெஜிடேரியன் குழந்தைங்க, முட்டை சாப்பிடாத குழந்தைங்களுக்கும் அது ஏதோ ஒரு இடத்துல அது அந்த பயன் கிடைக்கட்டும்னு சொல்லி அம்மையார் செல்வி ஜெயலலிதா அவர்கள். இப்போ தமிழ்நாடு முதலமைச்சர் மாண்புமிகு ஸ்டாலின் அவர்கள் இந்த திராவிட இயக்கத்தினுடைய பாதையில் காலையிலையும் நம்ம உணவு கொடுப்போம். அது அவர் ஒரு பள்ளிக்கு போய் அவர் சொல்கிறார், ஒரு பள்ளியில் நான் இன்ஸ்பெக்ஷன் போயிருக்கேன், காலையில் அந்த பிள்ளைங்க தூக்க கலக்கத்தில் மயங்கி விழுற மாதிரி இருந்துச்சுங்க. ஏன்னு கேட்கும்போது தான் பல பிள்ளைங்க காலையில் சாப்பிடாமல் வந்தது தெரிஞ்சுது. அப்போ காலையிலும் நாம் உணவு கொடுப்போம்னு முடிவு பண்ணி காலை உணவு திட்டத்தை கொண்டு வந்திருக்கோன்னு அவர் சொல்கிறாரு. நீ என்ன சொல்கிற? தேசிய கல்விக் கொள்கைகள் இருக்குதுங்கிற. அப்போ தமிழ்நாடு அரசினுடைய எல்லா திட்டங்களுக்கும் ஒரு மறுப்பும் ஒரு இதுவும் சொல்ல தெரிஞ்ச உனக்கு, உன்னை நோக்கி இவ்வளோ பெரிய அணுகுண்டை தூக்கி வீசுகிறார் ஒருத்தர். டெய்லி உன்னுடைய ஆபாச வீடியோக்கள் லைப்ரரி நடத்துகிற மாதிரி நீ வந்து பண்ணிக்கிட்டு இருக்கேன்னு ஒருத்தர் குற்றச்சாட்டு சொல்கிறாரு. அதுக்கு பதில் இல்லை. அதனால் கொஞ்சம் நின்று உன் முதுக திரும்பி பாரு தம்பி, அங்கே அவ்வளோ அழுக்கு இருக்குது. நான் சொல்லலை, உங்கள் கட்சியிலேருந்து வந்தவங்க தான் சொல்கிறாங்க. ரைட்டா? ஸோ தமிழ்நாடு அரசினுடைய இந்த திட்டம் அப்படிங்கிறது மிக 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 பயனுள்ள திட்டம். இந்த திட்டத்தை இந்த திட்டம் மக்களால் பாராட்டப்பட்டு விடக்கூடாது, இந்த திட்டம் மக்களிடம் போய் சேர்ந்து விடக்கூடாது என்பதற்காக இந்த மாதிரி வந்து என்ன செய்கிறது, எல்லாத்துலேயும் ஸ்டிக்கர் ஒட்டுற வேலையை செய்கிற அண்ணாமலை போன்றவர்கள் மாநில அரசினுடைய அந்த சிறப்பான திட்டங்களுக்கு ஸ்டிக்கர் ஒட்டுற வேலையை நிப்பாட்டிட்டு உன் மீது வைக்கப்படும் குற்றச்சாட்டுக்களுக்கு தில்லும் திராணி இருந்தால் பதில் சொல்லு தம்பி அப்படின்னு நான் கேட்கல. மீண்டும் அன்பு தம்பி அண்ணாமலையினுடைய கட்சிக்காரர், முன்னாள் கட்சிக்காரர் திருச்சி சூர்யா கேள்வி எழுப்புகிறார். திராணி இருந்தால் அவருடைய சவாலுக்கும் அவருடைய கேள்விக்கும் அண்ணாமலை பதில் சொல்லட்டும், தமிழ்நாடு அரசினுடைய திட்டங்களுக்கு ஸ்டிக்கர் ஓட்டுற வேலையை நிறுத்தி கொள்ளட்டும் என்று சொல்லி மீண்டும் ஒரு முறை தமிழ் கேள்வியை சப்ஸ்கிரைப் செய்து பாருங்கள், உங்கள் ஆதரவை தாருங்கள் என்று அன்போடு கேட்டு விடைபெறுகின்றேன். குரலற்றவர்களின் குரலாய் நான் செந்தில். நன்றி. Thank you.